ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புது கான்செப்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைத்தானோட பேசிக் கான்செப்ட்டும் அட்வான்ஸ் கான்செப்ட்டும் நடத்தியிருக்கோம். அதோட வீடியோவோட ஃபுல் பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸே பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GUI ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரியும், செகண்ட் பார்த்தீங்கன்னா வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரியும், தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரியும், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாதிரியும் பிரிச்சிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு GUI ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். GUI ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கின்டர் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டீக்கின்டர் பேஸ் போகிறோம்னா, டீக்கின்டர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பைத்தானில் டேரக்ட் இன்ஸ்டாலேஷன்லேயே இன்பில்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற ஒரு லைப்ரரி தான். அதனால தான் டீக்கின்டர் பேஸில் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. டீக்கின்டர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி பைத்தான்ல ஒரு இன்பில்ட் மாடியூல் தான். இந்த இன்பில்ட் மாடியூல் வந்துட்டு GUI அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது GUI அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளராவும், ஈஸியாவும் இருக்கிறதுனால டீக்கின்டர் வந்துட்டு மோஸ்ட்டா எல்லா பேசிக்ஸ்க்கு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல வந்துட்டு GUI டூல் கிட் அப்படிங்கிற ஒரு அவைலபிள்ல கிரியேட் பண்ணது தான் வந்துட்டு இது. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய GUI அப்ளிகேஷன்ஸ்ல டு டூல் கிட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னனா PyQtன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் WX Python, அதுக்கப்புறம் Kiwi இந்த மாரி நெறைய லைப்ரரிஸ் வந்துட்டு இந்த டீகின்டரோட TKGUIலருந்து எ அ ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால தான் வந்துட்டு பேசிக்கா நம்ம இப்ப டீகின்டரோடது பார்க்க போறோம். இந்த டீகின்டர் பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்ஸ் பேஸ்ல தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். நெறைய விட்ஜெட் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த விட்ஜெட் எலமெண்ட்ஸ்லேருந்து தான் ஒர்க் ஆகும். இந்த விட்ஜெட் எலமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் விட்ஜெட் எலமெண்ட்ஸ் வந்து டீகின்டர்ல அவைலபிளா இருக்குதுன்னா, லேபிள், பட்டன், கேன்வாஸ், காம்போ பாக்ஸ், செக் பட்டன், ரேடியோ பட்டன், என்ட்ரி, ஃப்ரேம்ஸ், மெசேஜ், ஸ்கேல், ஸ்க்ரோல் பார், ஸ்பின் பாக்ஸ், டெக்ஸ்ட், மெனு இந்த மாரி மல்டிபிள் டேட்டாஸ் வந்துட்டு விட்ஜெட்ஸா வந்துட்டு அவைலபிளா இருக்குது. இந்த ஒவ்வொரு விட்ஜெட்ஸோட ஒர்க் என்னதுங்கிறது தான் அப்கமிங் வீடியோஸ்ல வரிசையா பார்க்க போறோம். ஸோ, இன்னைக்கு வந்துட்டு வெறும் வந்துட்டு ஒரு பைத்தான்ல வந்துட்டு டீக்கின்ற வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்மால் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். i.py gui.pyன்னு ஒரு பைத்தான் ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பைத்தான் ஃபைல கிரியேட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, மாடியூல்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 இம்போர்ட் செஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் tkinter import ஸ்டார். இந்த ஸ்டார்ங்கிறது எதுக்குன்னா எல்லாமே இம்போர்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாரி ஃப்ரம் tkinter டாட் ttk. இந்த TTKல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஐ மீன் வந்து விட்ஜெட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த TTK இது பண்றோம். இம்போர்ட் ஸ்டார். இது 2ம் நம்ம இப்ப இம்போர்ட் செஷன்ல இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த இம்போர்ட் செஷன் வந்துட்டு இது பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரூட் அதாவது வந்துட்டு இந்த ஹோல் இதுக்குமே வந்துட்டு ஒரு ரூட் லேஅவுட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ROOT ரூட் ஈக்குவல் டூ இந்த TK ஒரு ஐ மீன் வந்துட்டு ஒரு விண்டோ சைஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இந்த tkinter விண்டோக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு நேம் குடுத்துக்கலாம். ரூட் டாட் டைட்டில். ரூட் டாட் டைட்டில் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் tkinterரோட நேமு. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஃப்ட் கோட் அப்படிங்கிற மாரி ஒரு டைட்டில் நம்ம வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு லேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். லேபிள் சாரி லேபிள் ஈக்குவல் டூ லேபிள். இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கணும்? அதாவது இந்த லேபிள் வந்துட்டு இந்த tkinterரோட ஃப்ரேம்குள்ள இருக்கணும். ஸோ ரூட் இந்த ரூட்டோட இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும்? அந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூ. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வெல்கம் டூ வெல்கம் டூ கோட் எஃப்எஸ். ஓகே. இதுதான் வந்துட்டு நம்ம வெல்கமிங் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும்.
இந்த விட்ஜெட்ட ஐ மீன் வந்துட்டு இந்த லேபிள்ங்கிற விட்ஜெட்ட நம்ம வந்துட்டு பேக் பண்ணணும். இத எங்க பேக் பண்ணணும்? ரூட்ல பேக் பண்ணணும். ஸோ டாட் pack பேக். இத வந்துட்டு நம்ம இந்த ரூட்ல பேக் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இங்க உள்ள ரூட் குடுத்துருக்கோம். லேபிள் எங்க இருக்கணும்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். அந்த லேபிள நம்ம பேக் பண்ணிட்டோம். இந்த பேக் கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஐ மீன் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த பேக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இந்த ரூட்ட வந்துட்டு ரன் பண்ண போறேன். இந்த மெயின் லூப்புங்கிறது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இதுதான் வந்துட்டு மெயின் லூப். இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஃபார் எல்லாமே. அதே மாரி இதுதான் மெயின் லூப். அதுக்கு தான் வந்துட்டு இது போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஓவராலா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இது ஐ மீன் எல்லா லேஅவுட்டும் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இத ரன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்மால் பாப்பப் விண்டோ மாரி வந்திருக்குது. இதுதான் வந்துட்டு நம்ம Tkintroட இன்டர்ஃபேஸ். நம்ம ஒரு விண்டோவுக்கு வந்துட்டு ப்ராப்பர் சைஸ் எதுவுமே குடுக்காதனால, இது ரொம்ப சிறுசா இருக்குது. அதே மாரி நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் கஸ்டமைஸ் பண்ற மாரி இருக்குது. நம்ம இந்த டைட்டில்னு குடுத்தது கிராஃப்ட் கோடுன்னு குடுத்துருக்கோமா, அந்த கிராஃப்ட் கோடுன்னு குடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்க டாப்ல பார்த்தீங்கன்னா, இங்க கிராஃப்ட் கோடுன்னு இருக்குது. அதே மாரி இந்த லேபிள் நம்ம குடுத்துருக்கிறோம்ல, லேபிள்ல குடுத்த வேல்யூ வெல்கம் டூ கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ் வந்துட்டு இங்க இருக்கு. இப்ப இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் GUIயோட டெம்ப்ளேட். இது போக நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு விட்ஜெட்டும் என்னெல்லாம் வொர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு கன்டினியூஸா பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.